கோ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். ஹாய் நண்பர்களே, சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபைனலாக கங்குவா திரைப்படத்தை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கங்குவா திரைப்படத்தோட புது ரிலீஸ் தேதியை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் எப்படா வெளியாகும், எப்படா ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கிறது. ஏன்னா கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தது. அதே அக்டோபர் 10 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. 2 திரைப்படம் ஒரே நாள் வந்து வெளியாகாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து இருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து நேற்று கார்த்திக் அவர்களோட ஒரு திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடந்தது. அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன வேற மூத்தவர் வந்து ரஜினிகாந்த். ஸோ அவர் நடிக்கும் திரைப்படத்துக்கு அந்த திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகணும், என்ன மாதிரி என் திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, நான் போட்டி போட விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் யாரையும் எதிர்க்க வந்து விரும்பலை, நான் ரஜினிகாந்துக்கு கொடுக்குற மரியாதை இது நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10 வெளியாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆன் ஸ்டேஜில் வந்து சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து இதுக்கான ரிப்ளை வந்து ரஜினிகாந்த் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தே சொல்லியிருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்திருக்காங்க. அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, ஸோ வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்காக தான் வந்து சூர்யா அவர்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாலுமே சூர்யா அவர்களோட அன்புக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். கங்குவா திரைப்படம் பெருசாக வந்து ஹிட் அடிக்கும். உங்களோட அன்புக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் சார்பாக வந்து சூர்யா அவர்களுக்கும் 7 ஸ்டுடியோவுக்கும் வந்து கால் பண்ணி வந்து லைக்கா நிறுவனம் வந்து தேங்க்ஸ் சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதைத் தொடர்ந்து இன்னொரு ரொம்ப கங்குவா திரைப்படத்தோட அடுத்த ரிலீஸ் தேதி, அதாவது கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் 10 வெளியாகாது, அதுக்கு அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும், எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருப்பது வந்து அக்டோபர் 29 தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூர்யா அவர்கள் தடுக்கிறாங்க. இல்லை வேண்டாம், அக்டோபர் 29 வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஏன்னா அதே அக்டோபர் 29 தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் வெளியாகிறது. ஸோ அமரன் திரைப்படம் நல்லா ஓட்டும். அந்த சமயத்தில் வந்து நாம் ரிலீஸ் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வேற ஒரு ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணுங்கள். அந்த ரிலீஸ் தேதி வந்து பக்காவாக இருக்கணும். ஒரு பெரிய லாங் ஹாலிடேஸாக இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரிலீஸ் தேதி வந்து இருக்கணும் அப்படி சொல்லி சூர்யா தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 ஸ்க்ரீனும் வந்து இதுக்கு வந்து 7 ஸ்டுடியோவும் வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு 3 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. அதில் வந்து ஒரு டேட்டாக வந்து ஒரு 80% வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து நவம்பர் 15 மேலே வந்து கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அது கம்ப்ளீட்டாக லீவே இல்லாத டேட்டாக இருக்குது, அது நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படத்தை வந்து நவம்பர் மாதம் இல்லாமல் டிசம்பர் 20 மேலே ரிலீஸ் பண்ணால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 10 நாள் வந்து பூஜை ஹாலிடேஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக வந்து இருக்கும். ஸோ ஜனவரி மாதம் வரப்போகிறது. அந்த ஜனவரி மாதம் நல்லாவே இருக்கும். கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பொங்கல் வரைக்குமே சூப்பராக படம் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து டிசம்பர் 20 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இந்த ஒரு ரிலீஸ் டேட் வந்து சூர்யா கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கங்குவா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் தக்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபைனலாக கங்குவா திரைப்படத்தை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காங்க. அதை பற்றி பேச போகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து கங்குவா திரைப்படத்தோட புது ரிலீஸ் தேதியை பற்றி செம்ம சூப்பரான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். ஸோ சூர்யா ரசிகர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இருக்க போகிறது. சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் எப்படா வெளியாகும், எப்படா ரிலீஸ் டேட் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்கிறது. ஏன்னா கங்குவா திரைப்படம்
திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் பிளானில் வந்து இருந்தது. அதே அக்டோபர் 10ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் திரைப்படம் வெளியாகிறது. 2 திரைப்படம் ஒரே நாள் வந்து வெளியாகாது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்து ரசிகருக்கு மத்தியில் வந்து இருந்தது. அதை உறுதிப்படுத்துகிற விதமாக வந்து நேற்று கார்த்திக் அவர்களோட ஒரு திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடந்தது. அந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சூர்யா அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. என்ன வேற மூத்தவர் வந்து ரஜினிகாந்த். ஸோ அவர் நடிக்கும் திரைப்படத்துக்கு அந்த திரைப்படம் தான் ரிலீஸ் ஆகணும். என்ன மாதிரி என் திரைப்படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, நான் போட்டி போட விரும்பலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நான் யாரையும் எதிர்க்க வந்து விரும்பலை, நான் ரஜினிகாந்துக்கு கொடுக்குற மரியாதை இது நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆன் ஸ்டேஜில் வந்து சூர்யா அவர்கள் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து இதுக்கான ஒரு இதுக்கான ரிப்ளை வந்து ரஜினிகாந்த் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ரஜினிகாந்தே சொல்லியிருக்காங்க. அதாவது ரஜினிகாந்த் வந்து இன்றைக்கி வந்து ப்ரெஸ்ஸை வந்து சந்தித்திருக்காங்க. அதில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, ஸோ வந்து கங்குவா திரைப்படம் வந்து ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்காக தான் வந்து சூர்யா அவர்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உண்மையாலுமே சூர்யா அவர்களோட அன்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வந்து கங்குவா திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள். கங்குவா திரைப்படம் பெருசாக வந்து ஹிட் அடிக்கும். உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லைக்கா நிறுவனம் சார்பாக வந்து சூர்யா அவர்களுக்கும் 7 ஸ்டுடியோவுக்கும் வந்து கால் பண்ணி வந்து லைக்கா நிறுவனம் வந்து தேங்க்ஸ் சொன்ன மாதிரி வந்து சில தகவல்கள் வந்து வெளியாகி கொண்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ இதை தொடர்ந்து இன்னொரு திரைப்படத்தோட அடுத்த ரிலீஸ் தேதி, அதாவது கங்குவா திரைப்படம் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகாது. அதுக்கு அடுத்து எப்போ ரிலீஸ் ஆகும்? எல்லாரும் சொல்லிக் கொண்டு இருப்பது வந்து அக்டோபர் 29ஆம் தேதி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வந்து கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கும் வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து சூர்யா அவர்கள் தடுக்கிறாங்க. இல்லை வேண்டாம், அக்டோபர் 29ஆம் தேதி வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஏன்னா அதே அக்டோபர் 29ஆம் தேதி தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் திரைப்படம் வெளியாகிறது. ஸோ அமரன் திரைப்படம் நல்லா ஓட்டும். அந்த சமயத்தில் வந்து நாம் ரிலீஸ் பண்ணால் அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதனால் வேற ஒரு ரிலீஸ் டேட் வந்து பிளான் பண்ணுங்க. அந்த ரிலீஸ் தேதி வந்து பக்காவாக இருக்கணும். ஒரு பெரிய லாங் ஹாலிடேஸாக இருக்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரிலீஸ் தேதி வந்து இருக்கணும் அப்படி சொல்லி சூர்யா தரப்புல இருந்து சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 7 ஸ்க்ரீனும் வந்து இதுக்கு வந்து 7 ஸ்டுடியோவும் வந்து இதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு 3 டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்களா. அதில் வந்து ஒரு டேட்டாக வந்து ஒரு 80% வந்து கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து நவம்பர் 15க்கு மேலே வந்து கங்குவா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அது கம்ப்ளீட்டாக லீவே இல்லாத டேட்டாக இருக்குது, அது நல்லா இருக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்களாம். அதனால் கங்குவா திரைப்படத்தை வந்து நவம்பர் மாதம் இல்லாமல் டிசம்பர் 20ஆம் தேதிக்கு மேலே ரிலீஸ் பண்ணால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு 10 நாள் வந்து பூஜை ஹாலிடேஸ் வந்து கிடைக்கும். அது வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனாக வந்து இருக்கும். ஸோ ஜனவரி மாதம் வரப்போகிறது. அந்த ஜனவரி மாதம் நல்லாவே இருக்கும். கங்குவா திரைப்படத்தோட வசூல் வந்து பொங்கல் வரைக்குமே சூப்பராக படம் வந்து போகும் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனை வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாகி இருக்குது. இந்த ஒரு ரிலீஸ் டேட் வந்து சூர்யா கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து அஃபிஷியலாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ கங்குவா திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நியூஸ் தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.